தொலைக்காட்சியில் எங்களுடைய கல்யாண வீட்டு பார்க்கும்போது ஒன்று சொன்னாங்க, ஓகே போயிட்டீங்களா இங்க, அடுத்த வருஷம் நீங்க பிரிஞ்சிருவீங்க, அவங்களுக்கு வந்துடும். நான் என்ன சொல்றேன்னா, நடந்தா நாங்கள் அது எங்களுடைய வழி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற அதை பற்றி யோசிக்க வேண்டியது என் குடும்பமும் இல்லை, அவ குடும்பம் இல்லை, நாங்க 2 பேரும் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது முதல்ல ஒருத்தவங்களை பாசிட்டிவா பார்க்கறதுக்கான விமர்சகர்களே இந்த உலகத்துல இல்லை. ரெண்டாவது, எனக்கு கொஞ்சம் காலதாமதமான திருமணம், அதுக்கு பயங்கர நான் சொன்னா, இதுவரைக்கும் ஒருவன் திருமணம் பண்ணாமல் காத்து இருந்ததுக்கு காரணம் பின்னாடி எவ்வளவு வழிகள் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். 3 அண்ணனுக்கு நானே திருமணம் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கு, 4 அண்ணனுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களை எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு, அம்மா இல்லாத வாழ்க்கையை கொஞ்சம் செம்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது, என்னை சுற்றி உறவுகளை சரி பண்ண வேண்டியிருக்கிறது. அதற்காண்டி எடுத்துக்கொண்ட காலம் அவ்வளவு. நான் எவ்வளவு ஆசைகளை புறந்தள்ளி அந்த இடத்துல காத்திருந்தேங்கிற வழி எனக்கு தெரியுமே தவிர, எனக்கு பொண்ணு கிடைக்காமலையோ அல்லது கல்யாணம் பண்ணாமல ஊர் சுத்தணுங்கிற எண்ணத்திலே இல்லை. ஆனா இங்க என்ன விமர்சனம், ரொம்ப கேவலமான விமர்சனம். ஒருத்தனை தூற்றுறது நான் மட்டும் ஈஸியா தூத்துருவேன், அந்த இதுதான் எனக்கு பிடிக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பொதுவாக படைப்பாளியை விட விமர்சகன் அறிவாளியாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா விமர்சகன் அறிவாளியா இருந்தாதான் ஒருத்தனை விமர்சிக்க முடியும். ஆனா நம்ம ஊர்ல எந்த விமர்சகனும் அறிவாளியாவே எனக்கு தெரியல. அதனால ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் என்னோட தாரக மந்திரமா வச்சிருக்கோம், நாங்க எந்த புத்தனும் என்னை விமர்சிக்கவில்லை, அவ்வளவுதான். விமர்சனம் பண்றவன்லாம் பொறாம பிடிச்சவனும், போட்டி பிடிச்சவனும், தோத்து போனவனும், ஜலசி பிடிச்சவனும் பண்றானா, அதுக்கு ஏன் நான் பதில் சொல்லணும்? அஃபெக்ட் ஆயிருக்கா இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் த்ரோ பண்ணும்போது? எனக்காக தான் வாழ்ந்திருக்கா, எனக்காக தான் வாழ்ந்திருக்கா. ஓகே, இல்லை, எனக்கு என்ன அப்படின்னா, பொதுவாக நான் வந்து விமர்சனங்கள் ஏதாவது பேடாக வருது, இதுக்கு முன்னாடி எனக்கு வந்தது கிடையாது. எனக்கு நான் ரொம்ப பயப்படுவேன். ஒரு 2-3 மெசேஜ் யாராவது ஏதாவது ஒரு காஸ்டியூம் போடுறேன், அதுக்கு ஏதாவது சொல்ல கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும், நான் டெலீட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எதுக்காக இவ்வளோ வருஷம் நாங்கள் வெளியில் காமிக்காமல் இருந்தோமோ அதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா இவங்களை பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நான் இருக்கிறதுக்கு விரும்பலை, அவரும் அதை விரும்பலை. அவள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவளாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஏன்னா விமர்சனம் வரும்போது அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு பிறகு இதெல்லாமே வரும்னு எங்களுக்கு தெரியும். இந்த ஃபோட்டோ போட்டால் என்னென்ன கமெண்ட் வரும்னு தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் மன ரீதியாக ஒரு ஹாப்பியாகவே நாங்கள் ரெடியாக இருந்தோம். அதனால எங்களை எந்த விதத்துலையும் அது பாதிக்கலை. நம்ம எடுத்துக்கிறது தான் இல்லையா? ஸோ அது ரொம்ப டஃப்பாக எடுத்துட்டோம்னா அது டஃப்பாக தான் போகும். அழகாக எடுத்துட்டோம். நிறைய எதிர்பார்ப்புகளை குவிக்கவே கூடாது. எதிர்பார்ப்புகளை எந்த உறவு மீதும் எந்த நட்பு மீதும் குவிப்பது என்பது தான் முதல் ஏமாற்றமே. ஏன்னா நான் உண்மையாக இருக்கேன், உனக்கு பிடிச்சிருந்தா நீ உண்மையாக இரு, அவ்வளவுதான் அக்ரிமெண்ட் இருக்கணுமே தவிர உண்மையாக இருந்து ஆகணும்னு கட்டாயப்படுத்துவது கூட அக்ரிமெண்ட் கிடையாது. நான் உண்மையாக இருக்கேன், உனக்கு பிடிச்சிருந்தா நீ உண்மையாக இரு, அவ்வளவுதான். அது ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, லவ்லேயும் சரி, ஃபேமிலிலையும் சரி. கல்யாணம்ன்ற வரும்போது இப்படி எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் கண்டிஷன்ஸ் இருந்தது அவங்க 2 பேருக்குள்ளேயும்? வாய்ப்பே இல்லை, இல்லவே நோ அக்ரிமெண்ட். ஆக்சுவலி அப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், இப்போ ஃப்ரெண்ட்ஸாக அது ஓக்கலாவும் இல்லை, ரைட்டப்பாவும் இல்லை, டாக்குமெண்டாவும் இல்லை. ஏன்னா இன்ன வரைக்கும் எங்களுக்கு அதான் அந்த ஒரு பெரிய ஃபீல் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்போ இருக்கிறோமோ அன்னைக்கு மறைமுகமாக எப்படி வாழ்ந்தோமோ இன்னைக்கு நேரடியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த கமிட்மெண்ட் வச்சு அதை நோக்கி நகர வேண்டியிருக்கும். என்ன மிஞ்சி போனால் அதிகபட்சம் என்னங்க இந்த உலகத்தில் நடக்க போகுது, பிடிக்கலன்னா பிரிய போகிறோம். யாருக்கிட்ட தோக்குறேன்? எனக்கு பிடிச்சவள்கிட்ட. யாருக்கிட்ட தோக்க போறா? அவனுக்கு பிடிச்சவள்கிட்ட, அவளுக்கு பிடிச்சவன்ட்டுக்கிட்ட. இது என்ன, அது காதலோட இன்னொரு அதீதம். அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் அமைதியாக இருந்தாவோ, கொஞ்சம் விலகி இருந்தாவோ, கொஞ்ச காலம் தள்ளி இருந்தாவோ, சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டுமே. எங்கே போயிட முடியும்? இங்கே வெல்வது மட்டும் காதல் அல்ல, தோற்பதில் இருந்து ரசிப்பதும் காதல்.